என்னடா 7000 ரூபாய் போட்டிருக்கு? அதாம்மா அதுங்களுக்கு ட்ரெஸ். காசு இருந்தா இன்வெஸ்ட் பண்ணு, பேங்க்ல போடு, இல்லனா ஒரு நகை நட்டை வாங்கி போடு. ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு 7000 ரூபாய்? வீட்ல தானே இருக்குதுங்க. என்ன பேசுற? நான் சம்பாதிக்கல யாருக்காக? உங்களுக்காக தான். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? நல்லா யோசிச்சு பாரு. நான் 4 பேரை பார்க்குறேன், 4 இடத்துக்கு போயிட்டு வரேன். எங்கள் வீட்லேயே தான் இருக்குது. அட்லீஸ்ட் இதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனா செஞ்சால் தானே. அது கூட இல்லைனா நான் அப்புறம் இதுக்கு. சரிடா, இப்போ இந்த மாதம் இஎம்ஐ கட்டணுமே, அதுக்கு என்ன பண்ண போற? அதெல்லாம் பார்த்துக்கிறேன். என்ன வேணும் சொல்லுவா? சொல்லு என்ன வேணும்? அதெல்லாம் எதுவும் வேணாம். ரேஷ்மி, ஃபோன் எடுத்து வச்சுட்டு படு. சொல்லு. அம்மா பார்த்துட்டாங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரேஷ்மி, ஃபோன் எடுத்து வச்சுட்டு படுன்றல. சரிம்மா, படுக்கிறேம்மா, படுக்கிறேன். ரொம்ப சிரிக்காத. ரேஷு, ஃபோனை வச்சுட்டு படு. ஒரு 10 மினிட்ஸ்ண்ணா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஃபோனை வை, தூங்கு போ. நான் அப்புறமா கால் பண்ணுறேன். நம்ம ஃபோனை வைக்கல, ஹெட்செட்டை கேட்டு. மீ, எனக்கு தான் கீரை பிடிக்காதுன்னு தெரியல, எதுக்கு செய்யற? அதெல்லாம் சாப்பிடலாம், நீ முத இங்க வா. என்ன மீ? என்ன சொல்லு? ரேஷ்மி நைட்ல உட்காந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காடா. என்ன பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது, யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் என்னன்னு பார் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் விடு, நான் பேசுறேன். இந்தா சிப்ஸ் சாப்பிடு. பார்ட்னர், கம்மிங் சண்டே நம்ம வந்து மால் போகலாமா? டிக்கெட் புக் பண்ணியிருக்கியா? சரி, அப்போ மூவியாச்சும் போகலாமா? எங்கேயாவது கூட்டு போடா. லாஸ்ட் வீக் நம்ம போகவே இல்லை தெரியுமா அவுட்டிங். இங்க வா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது வந்து அண்ணா. இங்க பாரு, நீ என்ன பண்றேன்னு எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் கண்டு காணாம இருக்கேன். இன்னைக்கு அம்மா கூட்டு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த பாரு, புரியுது, இது வயசு. இப்போதான் வெளி உலகமே பார்க்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பசங்க உன் லைஃப்ல வந்துட்டு போவாங்க. அவங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? அது இல்லை, நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவனை 2 மந்த்ஸாக நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம். 2 மந்த்ஸ் உனக்கு என்ன தெரியும்? அண்ணா, நீ வேணா எனக்காக ஒரே ஒரு தடவை மீட் பண்ணுறியா? உனக்கே பிடிச்சிடும் நான் அவனை. சரி போ, நாளைக்கு அவனை வர சொல்லு. இறங்கு. அந்த பையன் தானே இது? அவன் தான் அண்ணா. ஹாய். ஹாய்ப்பா, சொல்லுங்க. சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. ரேஷ்மிகா சொல்லியிருந்தா நீங்கள் ஏதோ 2 மந்த்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்ட்டு. என்ன சொல்கிறது, எனக்கு இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா அவள் இப்போ தான் வெளி உலகத்தையே பார்க்குறா. பெட்டர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ட்ராவல் பண்ணி பாருங்களேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறமும் ஃபோன் எடுத்து உள்ள வை. நானே வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன். ப்ரோ ஒரு நிமிஷம். எனக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்கும், புரியுதா? உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நான் யார் தெரியுமா? இல்லை எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? இல்லை என் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் தானே தெரியுமா? தெரியுமாம்மா? நான் அதை அவகிட்ட கூட சொன்னதில்லை. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இங்கே என்னை கூப்பிட்டு கூட நீங்கள் வச்சு பேசியிருக்க மாட்டீங்க. இப்போ சொன்னா கூட உங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்காக ஓடி வருவா ரேஷு. என்ன ரேஷு? நான் ஒன்னு ரேஷு, நானே எங்க அண்ணன் எதிர்த்து பேசுனது கிடையாது. நீ யாரா பேசுறதுக்கு? இனிமேல் லவ் கிவின் என் பின்னாடி சுத்துறேன்னு வச்சுக்கோயேன். இப்ப சொல்றேன், இங்க சொல்றேன், எனக்கு நீ வேணாம். இவங்கிட்டலாம் என்னென்ன பேச்சு? வானா போலாம். ஜோக் டு யூ, என் தங்கச்சிக்கிட்டே வா. உன் இஷ்டத்துக்குலாம் இங்க படிக்க வைக்க முடியாது. அம்மா, உன் இஷ்டத்துலாம் படிக்க முடியாதுமா. இது என்னோட லைஃப்மா. எனக்கு என்ன தோதோ அதமா படிக்க முடியும். ஏற்கனவே 2 பேர் படிக்க வச்சு கரை சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு தெரியுமா? கொஞ்சமா புரிஞ்சுக்கோமா சொன்னா. மா, என்னமா பேச்சு பேசுற நீ? உனக்கு பிடிச்சத படிக்கணும், இல்ல அவ கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவளுக்கு பிடிக்காத படிப்பு படிச்சு பாதியில் நிப்பாட்டுறதுக்கா? ஏதோ இன்னைக்கு நீ இருக்கோ நான் இருக்கோ அவளை பாத்துக்கிறோம். இதுவே இப்ப நாளைக்கு யாரும் இல்லை, அவளை யார் பாத்துப்பா? அவ படிச்ச படிப்பு தான் அவளை காப்பாத்தும். யாசு, உனக்கு என்ன தோணுதோ அதை படி. மா, அதில் நீ எதுவும் தலையிடாத. அதுக்கு எது வேணாலும் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? கண்ணத்தோட குழந்தை மாதிரி அழுதுகிட்டு அழாத. அழுறத நிப்பாட்டு. சாப்பிட்டியா? இல்ல போ மா, நீ போ.